நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நற்கருணையில் நமது ஆண்டவர் உயிருள்ள பிரசன்னமாயிருக்கிறார் என்பதை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டவர் தான் நம் ஒவ்வொருவருடைய வாழ்வின் நம்பிக்கை. அவர் இன்றி ஒரு அணுவும் இந்த உலகத்தில் அசையாது. என் உணவை உண்கிறவர் எவரும் என்னோடு இணைந்திருக்கிறார் என்கிறார் நம் ஆண்டவர். என் உணவை உட்கொள்ளுகிற ஒவ்வொருவருமே என்றுமே வாழ்கிறார் என்கிற உறுதியான நம்பிக்கை நமக்கு தருகிறார். என் உணவை உட்கொள்ளுகிற ஒவ்வொருவருமே நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ளுகிறார் என்கிற நிலை வாழ்வின் நம்பிக்கையை தருகிறார். என் உணவை உட்கொள்ளுகிற ஒவ்வொருவருமே இறப்பினும் வாழ்வார் என்று சொல்லி உயிர்ப்புக்கான சாட்சியாயிருக்கிறார். 2013 ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி கேரள மாநிலத்தில் சீரோ மலபாரைச் சேர்ந்த ஒரு குருவானவர் தெய்வீக திருப்பலியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். அந்த ஆசீர்வாதமான தருணத்தில் அவர் அப்பத்தை உயர்த்துகின்ற போது அந்த அப்பமானது சதையாகவோ இரத்தமாகவோ மாறாமல் அப்படியே அவருடைய உருவமானது அதிலிருந்து வெளிப்பட்டிருக்கிறது. இயேசு ஆண்டவருடைய திருவுருவம் அந்த தேவ நற்கருணையிலிருந்து வெளிப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 12 ஆண்டுகளுக்கு பிறகு முறையான ஆய்வுகள் செய்யப்பட்டு 12 ஆண்டுகளுக்கு பிறகு திரு அவையால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அற்புதமாக, புனிதமாக, புதுமையாக இதோ இந்த தேவ நற்கருணையில் தன்னை வெளிப்படுத்திய இயேசுவை இன்றைக்கு மக்கள் சாறை சாறையாக, கூட்டம் கூட்டமாக வந்து துதித்து போற்றி ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆராதனைக்குரிய தெய்வம் ஒரே கடவுள், உயிருள்ள நம்பிக்கை. எனவே இந்த கிறிஸ்துவை, அப்பத்தில் எழுந்தருளி இருப்பவரை, நம் ஆன்மீக உணவாக வருபவரை போற்றி துதித்து ஆராதனை செய்வோம். நற்கருணை நாதரே, என் துணையாக வாருமே. 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 மாறாத பாசம் வைத்தேனி வேளையில் துணையாக வாருமே, என் துணையாக வாருமே. மனம் திறந்து பேச மறுரூபமாகிட துணையாக வாருமே, என் துணையாக வாருமே.
மாறாத பாசம் வைத்தேனி வேளையில் துணையாக வாருமே, என் துணையாக வாருமே. மனம் திறந்து பேச மறுரூபமாகிட துணையாக வாருமே, என் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே என் துணையாக வாருமே, நற்கருணை நாதரே என் துணையாக வாருமே. எனதிந்த நிலையில் என்னோடு நடக்க துணையாக வாருமே, என் துணையாக வாருமே. உடல் உன்னாலே ஊரமூட்டம் பெறவே துணையாக வாருமே, என் துணையாக வாருமே. எனதிந்த நிலையில் என்னோடு நடக்க துணையாக வாருமே, என் துணையாக வாருமே. உடல் மாலே புறமூட்டம் பெறவே துணையாக வாருமே, என் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே என் துணையாக வாருமே, நற்கருணை நாதரே என் துணையாக வாருமே. இரண்டு கரங்களையும் உயர்த்தி நற்கருணை ஆண்டவர் முன்பாக முழுமையாக நம்மை ஒப்புக் கொடுப்போம், சரணாகதி ஆக்குவோம். கார்பஸ் கிறிஸ்டி என்று அழைக்கப்படுகிற ஆண்டவருடைய திருவுடல் திரு இரத்த பெருவிழாவில் இதோ இந்த நற்கருணை முன்பாக முழந்தாளிட்டு நம்பிக்கையோடு கரங்களை உயர்த்து. அந்த மலை மீது மோசே கரங்களை உயர்த்தி வேண்டிய போது இஸ்ராயல் மக்களுக்கு வெற்றியை தந்த இறைவன் உங்கள் வாழ்வில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை தருவாரா. சாலமோன் அரசர் பலிப்பீடத்தின் முன்பாக முழந்தாளிட்டு ஆண்டவரிடத்திலே கரங்களை உயர்த்தி வேண்டி மன்றாடிய போது அவருடைய குரலுக்கு செவிசாய்த்த இறைவன், பதில் தந்த இறைவன், அவரிடத்தில் எப்பொழுதெல்லாம் நீங்கள் ஓடோடி வந்து முழந்தால் படியிட்டு கரங்களை உயர்த்தி வேண்டி மன்றாடி கண்ணீரோடு செபிக்கிறீர்களோ உங்கள் குரலுக்கும் செவி கொடுத்து, மகனே மகளே கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்கிற உறுதியான நம்பிக்கையை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் தருகிறார். எவ்வளவோ புனிதர்களுடைய வாழ்க்கை இந்த தேவ நற்கருணையினால் உயிரூட்டம் பெற்றிருக்கிறது. வல்லமையை தருகிற தேவனாயிருக்கிறார். ஆமென். அன்பு சகோதரனே சகோதரியே, உன் குடும்பத்தை ஒப்புக்கொடு. உன் கணவன் மனைவி பிள்ளைகளை பெற்றோர்களை உற்றார் உறவுகளை நண்பர்களை சொந்த பந்தங்களை பணிகளை பயணத்தை எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடு. பள்ளிக்கு சென்றிருக்கிற குழந்தைகள் இந்த புதிய மாதத்தில் அடியெடுத்து வைத்து தங்களுடைய கல்வி பணியை தொடர்கிறார்கள். ஆண்டவர் அந்த குழந்தைகளை ஆசிர்வதித்து ஞானத்தாலும் அறிவாலும் நல்வொழுக்கத்தாலும் விசுவாசத்தாலும் பக்தியாலும் நிரப்ப வேண்டும். மன்றாடுவோம். இந்த உலகம் இன்னும் அமைதி சமாதானம் பெற வேண்டும். எங்கு பார்த்தாலும் போர்கள், சண்டை சச்சரவுகள், தீவிரவாதங்கள், கலவரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகம் அமைதி பெற வேண்டும். கடுமையான வெப்ப தாக்குதல்கள் இந்த நாட்களில் அதிகமாக இருக்கிறது. நம் ஒவ்வொருவருடைய மனங்கள் குளிர, இந்த மண் குளிர ஆண்டவர் நமக்கு நல்ல மழையை தர வேண்டும். ஜெபிப்போம். நம்மிடையே ஒற்றுமை, சமாதானம், அன்பு ஊற்றெடுக்க வேண்டும். நோய்வாய்ப்பட்டவர்கள் நற்சுகம் பெற வேண்டும். பல தடைகளோடு இருக்கிறவர்களுடைய தடைகள் எல்லாம் உடைக்கப்பட வேண்டும். கடவுளுடைய கருணையும் இரக்கமும் அன்பும் வெளிப்படுகிற இந்த நேரத்தில் தொடர்ந்து தாழ்ந்து பணிந்து வணங்கி மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவருடைய மாட்சியில் பங்கு பெற ஜெபிப்போம். மாண்புயரில் வருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறும். புதிய நியம முறை
அவைகள் வருக புலன்களாலே மனிதனிதழை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் திருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாகும் இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. அஞ்சாண்டுவோமாக்கு இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். இவர் எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் திருவுடல் திரு ரத்த பெருவிழாவில் அவரோடு இணைந்து அவரின் சாட்சிகளாய் வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பணி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. உன் பாதமே நாடினோ தஞ்சமென கூடினோ நீயே கதியென வாயார வாழ்த்தினோ நெஞ்சுள்ளோரை அன்னையே தாயே உன் பாதமே நாடினோ. பிணியாள் வருந்தும் துயர் நீங்கவே தினம் கோடி பேர்கள் உனை நாடுவார். பிணியாள் வருந்தும் துயர் நீங்கவே தினம் கோடி பேர்கள்
உனை நாடுவார். கனிவோடு நீ வந்து மகிழ்வோடு துணை செய்வாய். கருணாகரி நீயே பரியன்னையே தாயே உன் பாதமே நாடினோ தஞ்சமென கூடினோ. நீயே கதியென வாயார வாழ்த்தினோ நெஞ்சில் உரை அன்னையே தாயே உன் பாதமே நாடினோ. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.